வணக்கம். கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? அம்மா மாலை 4 மணியிலிருந்தே விரட்டி கொண்டிருந்தாள். இதோ தண்ணீர் பிடிச்சு ஊற்றிட்டு போகிறேம்மா என்று தண்ணீர் பிடித்து தொட்டியை நிரப்பினாள் சத்யா. என்ன சத்யா, மணி 4:30 ஆக போகிறது பார். கண்டோன்மெண்ட் தனியான ஏரியா. கண்டோன்மெண்ட் இல்லைம்மா, தில்லை நகர். எல்லாம் தான், நீ தனியாக வரக்கூடாது, சீக்கிரமாக போ. இதோ முரளியோட 2 துணி கிடக்கு, கசக்கி போட்டுட்டு போகிறேன் என்ற சத்யா ஒரு வழியாக கிளம்பினாள். சத்யா, பணத்தை எடுத்துட்டியா? பத்திரம். ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டிக்காத, எவனாவது கத்திரிச்சிருவான். எப்படியும் பணத்தை ரமேஷ் கிட்ட கொடுத்துரு. கொடுக்காம இருக்கிறது என் மேலே விஷப்பூச்சி ஊறுவது போல இருக்கு. போம்மா என்றாள் சாவித்ரி. டிஃபன் ஒன்றும் பண்ணலையேம்மா, முரளியும் அனிதாவும் பசியோடு வருவாங்களே என்று தயங்கி தயங்கி நின்றாள் சத்யா. முரளி வந்தால் பிரெட்டு வாங்கிட்டு வர சொல்கிறேன், பாலில் போட்டு திங்கட்டும். வனிதா காப்பி கலந்து தருவா. நீ போம்மா, வைத்திய கடன் வச்சுக்கப்படாது என்று விரட்டினாள் சாவித்ரி. இதற்கு மேலும் சத்யாவால் தட்ட முடியவில்லை. கிளம்பினாள். தன் அருமை நண்பனின் காதலி, வருங்கால மனைவி என்ற முறையில் டாக்டர் ரமேஷ் அவளை நடத்துகிறான். உரிமையுடன் பேசுகிறான். தனி மரியாதை தருகிறான். வீட்டின் உள் அறைக்கு அழைத்து சென்று காபி பிஸ்கட் என்று உபச்சாரம் செய்கிறான். அப்படி இருக்க நான் பணத்தை தந்துவிடப் போகிறேன், எவ்வளவு பில் என்று எப்படி இன்னொரு தடவை போய் அவன் முன் நிற்பது? இது அம்மாவுக்கு தெரியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. கௌஷிக்கின் உதவியை ஏற்றுக்கொண்டவன் உறவை ஏற்கவில்லை. கௌஷிக் தங்கள் உறவை பற்றி என்னவெல்லாம் கூறியிருக்கிறான் என்பதும் தெரியவில்லை. தெரிந்தால் ஏதாவது ரமேஷிடம் தொடர்ந்து பேசலாம். அதனாலேயே அவள் ரமேஷை போய் பார்க்க விரும்பவில்லை. எங்கேயாவது சுற்றிவிட்டு வீட்டுக்கு போய்விட வேண்டியதுதான். ரமேஷிடம் பணத்தை கொடுத்து விட்டேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிடலாம் என்று தீர்மானித்தாள். பஸ் ஏறி நேராக திருவானைக்காவல் வந்தாள். அன்னை அகிலாண்டேஸ்வரியை கண்டதும் கண்கள் குளமாயின. இவள் தன் குறையை நிச்சயம் தீர்த்து வைப்பாள். என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் என்று அபிராமி அந்தாதியை அவள் கணீர் என்று பாடியதும் அர்ச்சகர் அப்படியே நின்றார். நல்லா பாடுற குழந்தை, அவளே நாத நாயகி, உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாள் என்றார். தாயே, எனக்கும் கௌஷிக்கிற்கும் கல்யாணம் நடக்கட்டும். 2 பேரும் உன் சன்னதிக்கு வரோம். உரிய பிரார்த்தனையை செலுத்துகிறோம் என்று வேண்டிக் கொண்டாள். வீட்டினில் நுழைந்ததுமே சாவித்ரி, என்ன சத்யா, பணத்தை கொடுத்துட்டியா என்று கேட்டாள். தாயாரை பார்க்க முடியாத சத்யா தலையை ஆட்டிக்கொண்டே குளியலறை பக்கம் போய்விட்டாள். மீண்டும் கூடத்திற்கு வந்தவளை சாவித்ரி விடவில்லை. எவ்வளோ பில் போட்டான்? கொண்டு போன பணம் சரியா இருந்ததா? அதிகமாக போட்டுட்டானா என்று வினவினாள். பில்லுன்னு தனியாக தரல, பணத்தை வாங்கிக்கவே மாட்டேன்னு சொன்னார். 500 ரூபாயை கொடுத்துட்டு வந்தேன் என்றாள் சத்யா. என்னதான் இயல்பாக சொல்ல முயன்றாலும் அவளால் சொல்ல முடியாமல் குரல் நடுங்கியது. அவ்வளவு வாங்கிட்டானா? சத்யா, இப்படி வந்து உட்கார். படுக்கையின் ஒரு ஓரமாக சத்யா உட்கார்ந்து கொண்டாள். என்னம்மா? குரல் ஏனோ நடுங்கியது. நெற்றியில் வேர்வை முத்துக்கள் சரம் கோத்தன. ஒரு தாயார் தன் மகளுக்கு கெடுதல் செய்வாள் என்று நீ நினைக்கிறாயா என்று நிதானமான குரலில் கேட்டாள். சத்யாவின் இதய துடிப்பு பெண்டுலமாக ஆடியது. என்னம்மா இப்படி கேட்குற? நீ கெடுதல் செய்வேன்னு நான் சொல்லவே இல்லையே, கனவுல கூட நினைச்சதில்லை என்றவளுக்கு அழுகை வந்தது. கண்ணத்தோட என்ற சாவித்ரி, எப்பொழுதிலிருந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க? அதுவும் பெத்த தாயார்கிட்டையே என்று கேட்டதும் சத்யா அரண்டு போனாள். சாவித்ரி இப்படி கேட்பாள் என்று சத்யா எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா, என்ன சொல்ற என்று தடுமாறினாள். பின்னையே ரமேஷிடம் பணத்தை கொடுத்துட்டேன்னு பொய் சொன்ன. நீ ரொம்ப பெரியவளாகி விட்டாயின்னு நினைப்போ? கல்யாணமாகி புகுந்த வீட்டிற்கு போய் நல்ல பெயர் எடுத்து குழந்தை குட்டிகளை பெறுறதுன்னு எத்தனையோ இருக்கு. இதுவரை நீ தாயாருக்கு மகளாத்தான் இருந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கோ என்று கடுமையான குரலில் அதட்டலாக சொன்னாள் சாவித்ரி. சத்யா அப்படியே ஆடிப்போனாள். அம்மா அலறியபடி தாயின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டாள். கேவலில் உடம்பு குலுங்கியது. அழாத சத்யா என்று அவள் முதுகை தடவிய சாவித்ரி, ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்யை சொல்லணும். உனக்கு இன்னும் அனுபவம் ஏற்படணும் என்றாள் சாவித்ரி. சத்யா மெல்ல கண்களை துடைத்து கொண்டாள். நான் பணம் தரலன்னு உனக்கு எப்படி தெரியுமா என்று விம்மிய குரலில் கேட்டாள். அப்படி கேள் சொல்கிறேன். செல்லம்மா மாமியோட தம்பி வாசுவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாளாம்.
செல்லம்மா மாமி தான் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கா. கூட மாட ஒத்தாசை பண்ணி ராக்கன் விழிச்சது மாமிக்கு ஒத்துக்கலை. இன்னைக்கு தான் இங்கே தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கா. சத்யா ஆவலுடன் அம்மாவியை பார்த்தாள். கௌஷிக் வந்திருப்பானோ? செல்லம்மா மாமிக்கு மயக்கமாக வந்திருக்கு. பக்கத்து வீட்டு பையன்கிட்ட ஃபோன் நம்பரை கொடுத்து ரமேஷுக்கு பண்ண சொல்லியிருக்கா. ரமேஷ் மாமியை பார்த்து மருந்து எழுதி கொடுத்தவன் என்னையும் பார்க்கலாமேன்னு இங்கே வந்தான். போதுமா? சத்யாவுக்கு ஏமாற்றம் நெஞ்சை அடைத்தது. கௌஷிக் வந்தானா இல்லையா என்றே தெரியவில்லையே. வந்தால் அலுவலகம் போயிருப்பானோ என்னவோ. மாமிக்கு அப்படி என்ன உடம்புக்கு? கல் மாதிரி தானே இருக்கா என்றாள் சத்யா ஒருவித வெறுப்புடன். மாமிக்கு உடம்பு என்றால் கௌஷிக் வந்து விடுவான் என்ற நப்பாசை அவளுள் எழுந்தது. தனியாக இருக்கோங்கிற பயம்தான் பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தி எடுத்து. ஆஸ்பத்திரி அலைச்சல் வேற. பணம் காசு உள்ளவாளுக்கு என்ன உடம்புக்கு வந்தா என்ன என்ற சாவித்ரி சத்யாவின் கண்களையே கவனித்தாள். நேற்று காலையிலேயே நான் ரமேஷ் கிட்ட பேசினேன் பணத்தை பற்றி. கௌஷிக் நம்மக்கிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். அதனால் ரமேஷ் பணத்தை பற்றி எங்கிட்ட பேசாத சத்யான்னு சொல்லிட்டப்போ நான் என்ன பண்ணுறது? இதுக்கு மேலேயும் நான் என்னத்தை ரமேஷ் கிட்ட சொல்ல முடியும்? அதனால தான் நீ என்ன சொல்லியும் நான் போகலை. என் நிலைமை உனக்கு புரியல. விட்ட அழுகையை தொடர்ந்து கேவினாள் சத்யா. இங்கே தான் நீ அடித்து சொல்லியிருக்கணும் சத்யா. கௌஷிக் எங்களுக்கு சமயத்தில் உதவி செய்தது எல்லாம் சரிதான். ஆனால் அதுக்காக அவன் பண உதவி செய்கிறதும் சரியில்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கிறதும் நல்லது இல்லை. அதை என் அம்மா விரும்ப மாட்டான்னு நீ பணத்தை மேஜை மேலே வச்சுட்டு வந்துடணும். புரியறதா? சரி என்ற சாவித்ரி சற்று மௌனமானாள். சத்யா உள் அறையில் போய் உடை மாற்றி கொண்டு வந்தாள். சத்யா, நாளைக்கு பேங்க்குக்கு போய் டிராஃப்ட் வாங்கி வந்துடு. ரமேஷ் பேருக்கு அனுப்பிடலாம் என்றாள் சாவித்ரி. கௌஷிக் எவ்வளவு நல்லவர். அம்மா ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாள்? எங்கேயோ கடிகாரம் மணி 12 அடித்தது. ஏதேதோ மருத்துவ புத்தகங்களை படித்துவிட்டு விளக்கை அணைத்த ரமேஷ் களைப்புடன் கண் அயர்ந்தான். அழைப்பு மணி ஒலித்து உறக்கத்தை கலைத்தது. அவன் அருகில் படுத்திருந்த மனைவி லதா சட்டென்று கண் விழித்தவள். ரமேஷ், காலிங் பெல் அடிக்கிறது யாருன்னு பாருங்க என்றாள். கிளினிக்கில் யாருக்காவது உடம்பு சரியில்லையோ என்னவோ என்ற கவலை தொனித்தது. அதே சமயம் எழுந்து போக வேண்டுமே என்ற அலுப்பும் இருந்தது. ரமேஷ் புரண்டு படுத்தான். ரமேஷ், காலிங் பெல் அடிக்கிறது ரமேஷ் என்று அவனை உலுக்கினாள். ரமேஷ் ஷர்ட் ஒன்றை மாட்டிக்கொண்டு கதவை திறந்தான். பணியாள் தந்தி ஒன்றை நீட்டினான். தந்தியா என்று கேட்டான் ரமேஷ். தந்தி என்ற குரல் கேட்டு லதாவும் எழுந்து விட்டாள். ரமேஷ் தந்தியை பிரித்து படிக்க அவளும் அவனின் தோள் வழியை எட்டி பார்த்தாள். உறவினர்களின் முகங்கள் எல்லாம் மனக்கண்களில் வந்து போயின. நாளை வருகிறேன், மனோகர். பலமாகவே படித்த ரமேஷ் தந்தியை மடித்து அருகில் உள்ள ஷெல்ஃபில் செருகினான். அப்பாடா என்றிருந்தது. லதாவுக்கு பசி எடுத்திருந்தது. அதனால் குளிர்சாதன பெட்டியை திறந்து ரொட்டியை எடுத்தாள். பழக்கலவையை எடுத்துக்கொண்டாள். உணவு மேஜையடியில் அமர்ந்த அவள் எதிரில் ரமேஷ் அமர்ந்தான். நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிடாத லதா என்றான் ரமேஷ். எனக்கு பசிக்குது ரமேஷ். நாள் புறாவும் சரியான சாப்பாடு இல்லை, ஒரே அலுப்பு என்றாள் லதா. அது சரி ரமேஷ், மனோகர் யாருன்னு சொல்லலையே. தந்தி வந்ததையே மறந்துட்டேன் பார் என்றாள். மனோகரன் என் கசின், பம்பாயில் இருக்கான். எங்கள் குடும்பங்களுக்கு நடுவே போக்குவரத்து இல்லை. சொத்து சண்டை பயங்கரமாக இருந்தது. ஒரு குடும்பத்தை பற்றி இன்னொரு குடும்பம் பேசாது. ஏனோ திடீர்னு தந்தி கொடுத்துருக்கான். வந்து என்ன பேச போகிறானோ என்றான் ரமேஷ். அதான பார்த்தேன், நம்ம கல்யாணத்துக்கு கூட வரலையேன்னு என்றாள் லதா. சூடான பாலை ஃப்ளாஸ்கிலிருந்து எடுத்து கப்பில் ஊற்றினாள். அதான் போக்குவரத்தே கிடையாதுன்னு சொல்கிறேனே. இந்த மனோகரை பார்த்தே பல வருஷங்கள் ஆறுது லதா. போக்குவரத்து இருந்த காலங்களில் நானும் மனோகரும் நெருங்கிய தோஸ்து. 2 பேரும் ஒரு தட்டில் சாப்பிட்டவங்கன்னா பார்த்துக்கோ. மனோ என்னை விட 7-8 வயசு பெரியவன். என்னவோ தோணிச்சுன்னு என் கல்யாண இன்விடேஷனை அனுப்பி வச்சேன். அவனும் வாழ்த்து தந்தி அனுப்பி வச்சான். அதோட சரி, நின்று போச்சு. இப்போ வரேன்னு தந்தி கொடுத்துருக்கான் என்றான் ரமேஷ். இந்த மனோகர் என்ன செய்கிறார் ரமேஷ்? பிஸ்னஸ் மேனா? நோ, அவனும் டாக்டர். உண்மையில் சொல்லப்போனால் அவன் டாக்டருக்கு படிக்கிறத பார்த்து தான் எனக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை ஏற்பட்டது. குடும்ப தகராறு எங்களை பிரிச்சுது. கோர்ட்டு கேஸுன்னு வளர்ந்தது. அதெல்லாம் இப்போ எதுக்கு என்றான் ரமேஷ். நடந்ததெல்லாம் நடந்து போச்சு.
மனோகர் வந்தால் மனசு வருத்தப்படக்கூடிய சம்பவங்களை பற்றி பேசாதீங்க. ஒரு ஸ்டேஜை தாண்டியாச்சு, இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக பழகணும் என்றாள் லதா. மறுநாள் மனோகர் வந்துவிட்டான். அவனை பார்க்கும் வரை ரமேஷுக்கு மனசுக்குள் ஒருவித பரபரப்பு சூழ்ந்து கொண்டு ஆட்டி படைத்தது. லதா மருத்துவமனைக்கு சென்று விட்டாள். ரமேஷ் தான் மனோகருக்கு தேவையான வசதிகளை செய்து வைத்துக்கொண்டு காத்திருந்தான். தனி அறையை ஒதுக்கி கட்டில் போட்டு மெத்தை விரித்து திரைச்சீலைகளை தொங்கவிட்டு மலர் கொத்துகளை செருகி என்று ரமேஷுக்கு அரை நாள் வேலை இழுத்தது. நடுப்பகல் சாப்பாட்டு நேரத்தில்தான் மனோகர் வந்தான். மனோகருடைய தோற்றத்தை பார்த்து அதிர்ந்து போனான் ரமேஷ். 10 வயசு இன்னும் கூடினார் போல் தலைமுடி சற்று உதிர்ந்து கண்கள் குழி விழுந்து, ஆனால் கண்களின் தீட்சிணமான பார்வை அவனுக்கு தனி கம்பீரத்தை கொடுத்தது என்பது ரமேஷுக்கு திருப்தியாக இருந்தது. அவன் வருவதை நினைவு கொண்டு லதா கொஞ்சம் சாப்பாட்டு ஐட்டங்களை அதிகமாக செய்ய சமையல்காரரிடம் சொல்லிவிட்டு போயிருந்தாள். ரமேஷும் மனோகரும் சாப்பிட உட்கார்ந்த பொழுதுதான் லதா வந்தாள். ரமேஷ் லதாவை அறிமுகம் செய்து வைத்தான். வணக்கம் செய்த லதா உணவு மேஜை மேல் எல்லாவற்றையும் சரி செய்தாள். இப்படி குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டு எத்தனை காலமாச்சு என்றான் மனோகர். என் விலாசம் எப்படி கிடைச்சிது? 10 நாளாக நான் மெட்ராஸில் தான் இருக்கேன். மெடிக்கல் கான்ஃபரன்ஸ், அங்கே உன் நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தான் எனக்கு உன் விலாசத்தை கொடுத்தார். இல்லைன்னா நீ இங்கே இருக்கிறது எப்படி தெரியும் என்றான் மனோகர். மூவரும் சாப்பிடத் தொடங்கினார்கள். ரமேஷ் மனத்தில் எத்தனையோ கேள்விகள் எழுந்தன. எப்படி கேட்பது என்ற சரளமான பேச்சு வராமல் சற்று திகைத்தான். ஆள் ரொம்ப மாறிட்ட. ஆண் அழகன்னு காலேஜில் பேர் வாங்கினவன். உன்னை பார்க்க சதா பெண்கள் வட்டமிட்டு கொண்டே இருப்பாங்க. எப்படி இப்படி ஆயிட்ட என்று சற்று வருத்தமாகவே கேட்டான் ரமேஷ். அதெல்லாம் பழங்கதை ரமேஷ். அது சரி மனோகர், உன்னை பற்றி சொல்லுப்பா. பெரியப்பா எப்படி இருக்கார்? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கா? விவரமாக சொல்லு. இதெல்லாம் அவசியம் நீ தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்டான் மனோகர். ஆமாம், எத்தனை நாள் கழித்து நாம் சந்திக்கிறோம். பெரியப்பா கை கால்கள் இழுபட்டு படுத்த படுக்கையாக இருக்கார். என் மனைவி போய் 2 வருஷம் ஆறுது. குழந்தைகள் இல்லை. தனிமை தனிமை, அதான் என் துணை. தொண்டை கரகரக்க கூறிய மனோகர் தன் தலையை தாழ்த்தி கொண்டான். சட்டென்று ரமேஷ் மனோகரின் வலது கரத்தை எடுத்து வைத்து கொண்டான். வெரி சாரி மனோ என்றான். கோர்ட்டு கேஸுன்னு போனார் எங்கள் அப்பா. பலன்? கேஸ் எங்கள் பக்கம் ஜெயம் ஆச்சு. அதை வச்சுட்டு வாழ முடிஞ்சுதா? இப்போ மனுஷ துணைன்னு எங்கே வந்து நிற்கிறேன்? உன் முன்னாடி தானே. இந்த ஞானோதயம் அப்போவே இல்லையே. என் வாழ்க்கையும் பட்டுத்தானே போச்சு என்று சூழ் கொட்டினான் மனோகர். மனோகரையே பார்த்தான் ரமேஷ். காலம்தான் மனிதனுக்கு எத்தனை மாறுதலை தந்து விட்டிருக்கிறது. இவனுடைய மனம் எப்படி கனிந்து போயிருக்கிறது. சொத்து பிரிவு என்றதும் எப்படி வெட்டுப்பழி குத்துப்பழின்னு சண்டை வளர்ந்தது. பழசெல்லாம் போகட்டும் மனோ. இனிமே நீ தனிமைன்னு வருந்த வேண்டாம். தம்பி உனக்கு நான் இருக்கேன் என்றான் ரமேஷ். சிரிப்பு உண்டை சிந்திய மனோகர் கையை சுட்ட சிகரெட்டை கிண்ணத்தில் போட்டான். டேய், என்னடா செயின் ஸ்மோக்கராக இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்று அதிர்ந்து கூவினான் ரமேஷ். குபுக்கென்று ஒரு சிரிப்பை உதிரவிட்டான் மனோகர். இப்படி உரிமையாக கண்டிக்க ஆள் இல்லைடா ரமேஷ். அது இருந்திருந்தா நான் இப்படி ஆகியிருக்க மாட்டேன். எனக்குன்னு யார் இருக்காங்க சொல்லு? யாருக்காக நான் இருக்கணும்? யாருக்காக சம்பாதிக்கணும்? திடுக்கிட்டு போன ரமேஷிற்கு என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. மாலை காப்பி குடிக்கும் பொழுது ரமேஷ் சொன்னான். மனோ, உன்னை நினச்சா எனக்கு மனசெல்லாம் என்னவோ செய்யுது. நீ என் கூட 10 நாளாவது இருப்பியா? சொல்லு மனோ என்று கெஞ்சுதலாக குழறினான். தவிப்புக்கு இடம் தராத. குறைஞ்சது 2 மாதமாவது இங்கு தங்குவேன். உனக்கு ஒன்றும் இடைஞ்சல் இல்லையே என்று மனோகர் ரமேஷின் கரத்தை பற்றி கொண்டான். என்னடா இப்படி கேட்டுட்ட? நீ இப்படி சொன்னது எனக்கு எத்தனை மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? இன்னும் 2 மாதத்தில் உன்னை பழைய மனோகராக மாற்றிட போகிறேன். மனோ, நிம்மதிங்கிறது நாம் நினைக்கிறதுல தான் இருக்குது. இல்லைன்னு நினச்சா எதுவுமே இல்லை, இருக்குன்னு நினச்சா எல்லாமே இருக்குது. புரியுறதா? மனோகர் சிரித்தான். நீ ஒரு டாக்டர். மற்றவங்களை குணப்படுத்த உனக்கு சைக்காலஜி தெரியணும். நீயே நோயாளியானா நோயாளிகள் கதி என்ன ஆறுது என்று வேடிக்கையாக சொல்வது போல சொன்னான். ஒரு மாறுதலுக்காக என் கூட எத்தனை மாதங்கள் வேணாலும் தங்கலாம் மனோ. என்னோட நர்சிங் ஹோமில் எனக்கு உதவியாக இரேன். நீ இங்கே இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பலம் வரும். என்னை விட நீ சீனியர். உன்னோட அனுபவங்களை எனக்கு சொல்லு. எனக்கே இந்த மெடிக்கல் லைனில் எத்தனையோ சந்தேகங்கள் இருக்குது.
இந்த சூழ்நிலை நிச்சயம் உன்னை மாற்றும். இந்த ஊர் உனக்கு பிடிச்சா இங்கே வந்து இருந்துவிடு என்றான் ரமேஷ். சாவித்திரி படுக்கையில் இருந்து எழுந்து விட்டாள். ரமேஷ் சொன்ன மாதிரி அவளால் படுக்கையில் கிடக்க முடியவில்லை. படுக்கையை சுருட்டி வைத்துவிட்டு எழுந்தவளை பழையபடி காலை 5 மணிக்கே எழுந்து கூத்தடிக்கிற என்று சண்டை போட்டாள் சத்யா. எனக்கு என்ன வந்துடுத்து உடம்புக்கு? கல் மாதிரி தானே இருக்க. அதிர்ச்சி ஆகலை. உனக்கு கல்யாணம் ஆகி நீ நல்லபடியாக புருஷன் கூட கொடுத்துரும் நடத்துகிறேன்னு செய்தி கேட்டா என் உடம்பு 2 பங்கு பருத்துரும் சத்யா என்றபடி பள்ளிக்கூடத்திற்கு போனாள் சாவித்ரி. அவள் தன் வாழ்க்கையில் எத்தனை அனுபவங்களை பெற்றுவிட்டாள். பள்ளிக்கூடத்தில் சின்ன வேலை ஒன்றில் சேர்ந்து அதன் பிறகு ஆசிரியை பயிற்சி பெற்று தன் குடும்பத்தை தனியாக நடத்தி செல்லும் மனோதிடம் உள்ளவளாக முத்திரை பதித்தவள் ஆயிற்றே. அப்படிப்பட்டவளை சத்யாவின் கல்யாணம் அடியோடு சாய்த்து விடலாமா? ரங்கம்மா அவளை பார்க்க வந்திருந்தவள் நன்றாக திட்டி தீர்த்தாள். கௌஷிக் விவகாரம் அவளுக்கு தெரியாது. இந்த ஸ்ரீதரன் ஒருத்தன் தானா நம்ம சத்யாவுக்கு? உன் மனசுல என்ன நினைச்சிட்ட? 3 குழந்தைகள் தங்கமாக இருக்கு. சத்யாவுக்கு என்ன குறைச்சல்? பையன்களை உன் வீட்டு வாசல்ல கியூவில் நிற்க வைக்கிற என்றாள் ரங்கம்மா. நீங்க சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல வரனா பாருங்கோ என்றாள் சாவித்ரி. மனத்திற்குள் எப்படியாவது சத்யாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று தீர்மானித்தாள். அதனால்தான் அவள் ரங்கம்மாவிடம் வரன் பார்க்கும்படி கோரினாள். இதையெல்லாம் அறியாத சத்யா வழக்கம் போல பாட்டு வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தாள். சிந்து பைரவியில் பாடும் நீ தயாராதா வேண்டும் என்று கேட்ட குழந்தைகளுக்கு உற்சாகமாக அதை சொல்லிக் கொடுத்தாள். தூங்காத கண்கள் 2 அக்னி நட்சத்திரம் படப்பாட்டு தெரியுமா? அமிர்த வர்ஷினி என்று சினிமா பாடல்களில் ராகங்களை கூறி அவர்களை சிந்திக்க வைத்தாள். மனத்தில் ஒரு தனி ராகம் கௌஷிக் என்று பாடியது. மோகனம் பாடும் வேளையிலும் சிந்துவின் ராகம் பாடும் ஜேகேபி மாதிரி இவள் மனம் யாருக்கு புரியும்? இவளுடைய 2 கண்களும் தூங்குவதில்லை. கௌஷிக்கின் துணை தேடுகிறது. அவன் கல்கத்தாவிலிருந்து வருவானா? வந்ததும் தேடி வருவானா? அவள் கலக்கத்தை போக்குவது போல கௌஷிக் வந்துவிட்டான் என்ற செய்தி கிடைத்தது. அவனை தனியாக சந்திக்க வேண்டுமே, தவித்தாள் சத்யா. திடீரென்று மாமா அதிகாலையில் வந்து நின்றார். கதவை திறந்த சாவித்திரி எதிர்பாராமல் அண்ணா நிற்பதைக் கண்டு திகைத்தாள். என்னண்ணா திடீர்னு என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, சத்யாவுக்கு 2-3 வரன்கள் பார்த்தேன், ஜாதகம் பொருந்தி இருக்கு என்ற மாமாவின் குரல் சத்யாவின் தூக்கத்தை கெடுத்தது. என்னண்ணா சொல்கிறீங்க என்றாள் சாவித்ரி. கையில் 2-3 ஜாதகங்கள் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்னா பொருந்தி இருக்கு. எல்லா ஜாதகங்களும் பம்பாய் நாக்பூர்னு பார்த்துருக்கேன். அவ்வளவு தூரத்தில் குழந்தையை கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன் என்று தழுதழுத்தவளை இடைமறித்தார் அண்ணா. நம்ம லட்சணத்துக்கு வடக்கே பார்க்கறது தான் நியாயம். இந்த பக்கத்து வரன்கள் எல்லாம் சத்யாவுக்கு உதவாது. சத்யா கௌஷிக் உறவை சொல்லி கலைச்சிருவா. இன்னும் உனக்கு புரியல? இவ்வளவு பட்டுட்ட, அதனால தான் அந்த பக்கம் பார்க்குறேன் என்றார் அண்ணா. இது சத்யாவின் காதுகளில் எட்டிய பிறகு நிம்மதி ஏது, தூக்கம்தான் ஏது? சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தால் கதை இப்படி திரும்புகிறதே. இந்த பார் சாவித்ரி, ஜாதகம் பொருந்தி இருக்கு. பையன்களுக்கு எழுதி போட போகிறேன். எப்போ அவங்க பெண் பார்க்க வராங்களோ அப்போ நீ சத்யாவை செங்கல்பட்டுக்கு அழிச்சிட்டு வந்துடு. இங்கே வச்சு பெண் பார்க்க வேண்டாம். இந்த பேச்சும் வெளியே போகக்கூடாது என்றார் மாமா. மனத்தினுள் கருவினாள் சத்யா. ஏன்னா கல்யாணத்தை வேணால் கொஞ்சம் தள்ளி போட்டு பார்க்கலாமா? இவளுக்கு இன்னும் குருபலன் வரலையோ என்னவோ என்று கூறினாள் சாவித்ரி. மாமா காப்பியை ஆற்றிக்கொண்டே கலகலவென்று நகைத்த குரல் சத்யாவிற்கு கேட்டது. அசடு அசடு, குருபலன் நான் வந்துட்டேன்னு நம்ம வீட்டு கதவை தட்டுமோ? ஜாதகத்தை எடுத்துண்டு 4 இடத்துல சுற்றினா தானே தெரியும். ஸ்ரீதரனோட நிச்சயம் ஆகலையா? பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் வரலை. நமக்கு பிராப்தம் இல்லை, அவ்வளவுதான். அருமையான வரன். உனக்கு தெரியுமா, அடுத்த மாதம் 10ஆம் தேதி அவனுக்கு கல்யாணம். அப்புறம் சாவித்ரி, சத்யாவோட கவலையிலேயே உருகி போகிறா நம்ம அம்மா. அது உனக்கு தெரியுமா? முரளிக்கும் வனிதாவுக்கும் லீவு விடட்டும். 2 மாதம் அம்மா கூட செங்கல்பட்டில் வந்து இரு. அந்த சமயம் பையன்களை பெண் பார்க்க வர சொல்லி எழுதிடுறேன். அங்கேயே வச்சு கல்யாணத்தை செட்டில் பண்ணிடலாம். நீ இங்கேயும் நாங்கள் அங்கேயுமா இருந்து ஒன்றும் ஆகாது. புரியுறதா? அம்மாவின் மௌனம் சம்மதம் என்றுதானே பொருள். மாமா வைத்திருக்கும் கெடுவிற்குள் கௌஷிக்கை சந்தித்தாக வேண்டும். ஏதாவது ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். இந்த திட்டம் போடுவதே பெரிய வேலையாக போய்விட்டது சத்யாவுக்கு.
மாமா சாப்பிட்டதும் யாரையோ பார்த்துவிட்டு ஊருக்கு போவதாக கூறி கிளம்பிவிட்டார். எதையாவது சொல்லி வெளியே போய் கௌஷிக்கிற்கு ஃபோன் பண்ணலாமா? பையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். அம்மா, கொஞ்சம் டெய்லர் கடை வர போயிட்டு வரட்டுமா? வெயிலில் காய வைத்த வற்றல்களை டப்பாக்களில் அடைத்து கொண்டிருந்த சாவித்திரி நிமிர்ந்து பார்த்தாள். மகளை சட்டென்று வாசல் பக்கம் பார்வையை நகர்த்தி, வனிதா வந்துட்டாளா பார், அவளையும் அழிச்சிட்டு போயிட்டு வா என்றாள் சாவித்ரி. எனக்கு புடவை வாங்கவா என்றாள் வனிதா. வரப்பவே என்னடி புடவை ஞாபகம் என்று சிடுசிடுத்தாள் சத்யா. என் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் நான் கலந்துட்டுருக்கேன், அதுக்கு புடவை வேணும். புதுசாக புடவை வாங்கியாவது சேர்ந்துக்க வேணுமாடி வனிதா என்று இறைஞ்சுதலாக கேட்டாள் சாவித்ரி. வேண்டான்னா போயே, நான் நின்று சேர்ந்துக்க ஏகப்பட்ட பேர் காத்துட்டு கிடக்காங்க. எங்கள் லெக்சரர் தான் என்னை கட்டாயப்படுத்தி சேர்த்து விட்டாங்க. என்னோட ஸ்டெப் மூவிங்ஸ் நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. டான்ஸ் தான் கற்றுத்தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு செய்து தர மாட்டியா என்று கண்களை கசக்கினாள் வனிதா. வனிதா அழுதது பொறுக்கவில்லை சாவித்திரிக்கு. சத்யா, போய் என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துரு. எனக்கு இப்போ ஆஸ்பத்திரிக்கு தண்டம் அளக்கலையா? பத்திரிக்கை பந்தக்கால் செலவுன்னு எத்தனையோ போச்சு. குழந்தை மனசை ஏன் போட்டு வாட்டணும்? வனிதா, அழக்கூடாது, காப்பியை குடிச்சிட்டு போ என்றாள் சாவித்ரி. அடுத்த 5 நிமிடங்களில் சத்யாவும் வனிதாவும் கிளம்பி கடைக்கு போனார்கள். சாவித்ரி முகத்தை கழுவி துடைத்து கொண்டு நெற்றியில் திருநீற்றை கீற்றாக இட்டுக்கொண்டே சுவாமி விளக்கை ஏற்றினாள். செருப்பு சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தாள். கௌஷிக் நின்றான். இப்படி சத்யா இல்லாத நேரத்தில் கௌஷிக் வந்தது பற்றி மனதிற்குள் சின்ன மகிழ்ச்சி பூத்தது சாவித்திரிக்கு. என்றாலும் அவனை பார்த்த அதிர்ச்சி முகத்தில் தெரிந்தது. ஆனால் இதையெல்லாம் கவனிக்காத கௌஷிக் அலட்சியமாக செருப்பை உதறினான். சுவாதீனமாக கூடத்திற்கு வந்தான். தன்னை சமயத்தில் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று காப்பாற்றியதனால் ஏற்பட்ட சௌஜன்யம் என்றுதான் சாவித்ரி எண்ணினாள். மாமி, சௌக்கியமாக இருக்கீங்களா? அப்புறமா ஒன்றும் தொந்தரவு இல்லையே என்று கேட்டபடி கையில் கொண்டு வந்திருந்த ரசகுல்லா டின்னை அவளிடம் நீட்டினான். அவனுடைய சகஜமான நடவடிக்கை திக்கென்றது சாவித்திரிக்கு. இவனுடைய நல்ல குணத்துக்குத்தானே அடிமையாகிவிடக்கூடாது என்று உறுதி கொண்டாள். விவரமாக எல்லாவற்றையும் இவனிடம் பேசிவிட வேண்டும் என்று தன்னை திடப்படுத்தி கொண்டாள். மனத்தின் ஓரத்தில் நன்றி சுரந்து கடுமையாக பேசவிடாமல் தடுத்தது. என்ன சமயத்தில் வந்து காப்பாற்றிட்டப்பா என்றாள். இது என்ன மாமி பெரிய விஷயம்? மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற உதவி. இந்த சகாயம் கூட செய்யலைனா அப்புறம் பூமியில் பிறந்து என்ன பலன் என்றான் பெரிய மனித தோரணையுடன். உட்காரப்பா, வந்துடுறேன். ரசகுல்லா டின்னை உள்ளே கொண்டு வைத்துவிட்டு காப்பியை கலந்து வந்தாள். புதுப்பொடியா? கலந்துண்டு வரப்பவே வாசனை கமகமக்கிறது என்றபடியே காப்பியை வாங்கி கொண்டான். ஊருக்கு போயிருந்த போல இருக்கு என்று கேட்டாள் மெல்லிய குரலில். ஆமாம். சாவித்திரி மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரியில் சேர்ந்து பிழைத்து வந்த விஷயம் தெரு அறிந்ததே. வந்து பார்க்காதவர்கள் இல்லை என்றே சொல்லலாம். இவ்வளவு ஆன பெண்ணும் செல்லம்மா சாவித்திரியை வந்து பார்க்கவில்லை. அது உறுத்தலை கொடுத்தது. இந்த சின்ன பையன் என்ன முறையாக வந்து விசாரிக்கிறான்? இவனுக்கு உள்ள பண்பாடு செல்லம்மாவுக்கு இல்லையே. காப்பியை துளி துளியாக ரசித்து குடித்தான் கௌஷிக். என் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அதுக்காக தான் அப்பா வர சொல்லியிருந்தார். இன்னும் ஒரே மாசத்துல முகூர்த்தம் என்றவன் கைக்குட்டையால் நாசுக்காக உதட்டை ஒற்றி கொண்டான். உங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற இடமாக இருக்கும் என்றாள். ஆமாம், ரொம்ப பெரிய இடம்தான் என்று பதில் சொன்னான். சாவித்திரி அவன் எதிரில் தூணோரமாக உட்கார்ந்து கொண்டாள். பெரிய இடத்துல பெண்ணை கொடுக்க போறீங்க. உனக்கும் உங்கள் அப்பா பெரிய இடத்துல பெண்ணை எடுக்கணும்னு தானே ஆசைப்படுவார் என்று யதார்த்தமாக கேட்பது போல கேட்டாள். அப்பாவோட ஆசை அதுதான். ஆனால் என்ன ஆசைன்னு ஒன்று இருக்கே. கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் நான் தானே என்றான் கௌஷிக் வேகமான குரலில். நீ ஆசைப்படலாம், தப்பு இல்லை. வயசு கோளாறுன்னு சொல்லலாம், லட்சியம்னு கௌரவமாக சொல்லலாம். ஆனால் உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் கௌஷிக். அது வாலிப கண்களுக்கு தெரியாது. என்ன உண்மை மாமி அது? எதை நான் புரிஞ்சுக்கல? கௌஷிக், சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. சொல்ல வேண்டியது ஒரு தாயாரின் கடமைப்பா. அத்தனை பெரிய இடங்கள் உனக்கு பெண் தர தயாராக இருக்கிறப்போ ஒரு ஏழை பெண்ணோட மனசு கூட நீ விளையாடாதப்பா. இதுதான் நீ புரிஞ்சுக்காத உண்மை என்றாள். கௌஷிக் துணுக்குற்றான்.
இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.